ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். என்ன வெயில்ரா சாமி. காலையில் என்ன சாப்பிடாம கிளினிக் வந்துட்டேன் பேஷண்ட் இருக்குன்ட்டு. சரி ரொம்ப பசி எடுக்குது, என்ன பண்ணுறது தெரில. வீட்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் தயிர் சாதம்ட்டாங்க. ஐயோ நம்மளால முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம நாயர் மெஸ்ஸுக்கு கிளம்பிடுவோன்ட்டு மவுண்ட் ரோடு கிளம்பியாச்சு. அங்கே போய் உள்ளே போனோன்னு அப்பா நல்லா குழுன்னு ஏசி இருந்துச்சு. அந்த ஏசியில் உள்ளே போனோன்னு கொஞ்சம் நிம்மதியாக ஒரு ஃபீல் பண்ணேன். உள்ளே போனால் க்ரௌட் அதிகமாக இருந்துச்சு. ஏன்னா எப்போவுமே இங்கே 3 மணிக்கெலாம் க்ளோஸ் பண்ணுவாங்க, 12 to 3 தான். அதுக்கப்புறம் ஒரு வழியாக இடத்த பிடிச்சி உட்கார்ந்து சரியான வெயிலில் சாப்பாடை எடுத்துகிட்டு வாங்கடா பசிக்குது அப்படின்றதுக்குள்ளே பையா இங்கே கூப்பிட்டா அங்கே போயிட்டான். அதுக்குள்ளே சரி ஒரு வழியாக எடுத்துகிட்டு வந்து வச்சாங்க. எண்ணெய் தண்ணியை போட்டு தெளித்து ஆரம்பிக்கலான்ற மாதிரி கூட்டு பொரியல் ஊறுகாய் மஸ்ட் ட்ரை, நல்ல ஃபேவரட், சூப்பராக இருக்கும் அவங்க கேரளா ஸ்டைலில். அடுத்தது இறால் மட்டன் குழம்பு, சிக்கன் ஃப்ரை அதை ஆர்டர் பண்ணியிருந்தேன் நான். எனக்கு பிடிச்சது ரொம்ப வஞ்சரம் ஃபிஷ்ஷு, அதுவும் இங்கே மஸ்ட்டு ட்ரைன்னு சொல்லலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காகவே நான் வருவேன். ப்ளஸ் இந்த ஆம்லேட்டுக்காக வருவேன். இந்த மாதிரி தேங்காய் எண்ணெயில் ஆம்லேட் போட்டு சுட்டு தருவாங்க, வேறு லெவலில் இருக்கும். அது சுட சாப்பாடு இருக்கும். எப்போ இருந்தாலுமே சூடாக தான் கொடுப்பாங்க. நான் வாங்கியிருக்கிறது மட்டன் குழம்பு. அதில் ஒரே ஒரு பீஸ் தருவாங்க. அதில் ஒரு கஷ்டம்னா நல்லா ஆனால் மட்டன் பஞ்சு மாதிரி வெந்திருக்கும். ஆனால் ஒரு பீஸுக்கு மேலே தர மாட்டாங்க. அதோடு அந்த வஞ்சரம் ஃப்ரையை வச்சு நீங்கள் அப்படி மிக்ஸ் பண்ணி அதை ஒரு வாய் பைட் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சீரியஸாக சொல்கிறேன், வேறு லெவலில் இருக்கும். அதுக்கப்புறம் கிரேவி ப்ரான்லாம் அல்டிமேட்டாக இருக்கும். நீங்கள் மஸ்ட்டு போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு எனக்கு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு எல்லாமே அங்கே பிடிக்கும். ஆனால் மோஸ்ட்டாக அங்கே விரும்பி சாப்பிடுறது மட்டன் கிரேவியும் அந்த வஞ்சரம் மீனும் தான். அது முடிச்சுட்டு அடுத்து மீன் குழம்பு. மட்டன் குழம்பு இருக்கும், மீன் குழம்பு இருக்கும். மட்டன் குழம்பு கேட்டிங்கன்னா அது ஒரு பீஸ் தருவாங்க. மீன் குழம்பு கேட்டிங்கன்னா மீனில் வச்சு ஒரு பீஸ் தருவாங்க. ஆனால் நான் மட்டன் குழம்புனால மட்டன் தருவாங்க. மீன் குழம்பு நீங்கள் வாங்கிக்கலாம், ஆனால் மீனில் பீஸ் இருக்காது. ஆனால் சூப்பராக இருக்கும் மீன் குழம்பு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் சாம்பார் ட்ரை பண்ணுவேன் எப்போவுமே. ஏன்னா அந்த சாம்பாருக்கும் அந்த சிக்கன் கிரேவிக்கும் அந்த ஒரு காம்பினேஷன் எப்போவுமே எங்கே போனாலும் அடிச்சிக்க முடியாது. என்ன தான் நான்வெஜ் எல்லாமே இருந்தாலும் அந்த சாம்பாரில் சிக்கன் கிரேவி வச்சு சாப்பிட்றது வேறு லெவல். ஃபைனலாக ரசத்துக்கு வந்துட்டேன். அந்த ரசத்துக்கும் அவங்க கொடுக்குற அந்த ஊறுகாய் இருக்கு இல்லையா, வேறு லெவலில் இருக்கும் உண்மையாகவே. அது ஃபைனலாக சூப்பராக இருக்கும். அது சாப்பிட்டா தான் எனக்கு திருப்தியாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் இன்றைக்கி ஓவராக சாப்பிட்டேன், அதனால் மோர் சாப்பிட முடியல. அதனால் மோர் குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். சாப்பாடு வேண்டான்னு, ஏன்னா வயிறு ஃபுல்லாகிடுச்சு. ஓகே காய்ஸ், உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.